அன்றைய தமிழ் சினிமாவுல கவியரசு கண்ணதாசன், கவிஞர்கள் வாலி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, புதுமை பித்தன் இவங்க எல்லாருமே பாடல்கள் எழுதிய காலகட்டத்துல இலக்கியமும் இருக்கும். அந்த பாடல்ல நல்ல நயமும் கருத்தாழமிக்க சிந்தனை வரிகளும் இருக்குங்க. அதையும் தாண்டி பாடலோடு சேர்த்து சமுதாயத்துக்கு ஏற்ற கருத்துக்களும் இருக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, திருடாதே பாப்பா திருடாதே, அச்சம் என்பது மடமையடா அப்படிங்கிற பாடல்களுடைய துவக்க வரிகள்லயே சமுதாயத்துக்கு கருத்து சொல்லும் வரிகளை போட்டு கவிஞர்கள் எழுதுறதுதான் வழக்கம். காதல் பாடல்களை கூட வார்த்தைகள்ல இனிமையோட இலக்கிய வளவும் அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா இப்போ வர அதிகபட்சமான பாடல்கள்ல இறைச்சலுக்கு நடுவுலதான் பாடல் இருக்கு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல அந்த பாடலுடைய வரிகள் நம்மளுக்கு புரியாதும் கிடையாது. இதுலயும் பல பேர் பழைய பாடல்களை ரீமேக்ஸ் அப்படின்ற பேர்ல போட்டு செதைச்சு சின்ன பின்னமாக்கி விடுறதும் இப்ப நடந்துட்டு இருக்குதுங்க. பாடல்களை இருந்த இனிமையும் சரி கருத்துக்களும் சரி எப்பவும் மலையேறி போயிடுச்சு. இப்போ இனிமையும் தாண்டி ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க தேவைப்படுது. சோ அப்படி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு பாட்டை பத்தின சுவாரஸ்யமான சம்பவத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஜெயம் ரவி, அசின், நதியா இவங்களுடைய நடிப்புல வெளியான திரைப்படம் தான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி படம் ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சது. முக்கியமா இந்த படத்துல ஹையோ ஹையோ உன் கண்கள் ஐயோ அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டு இடம்பெற்றிருக்கும். இன்னைக்கு வரைக்கும் 2K கிட்ஸ் உட்பட நிறைய பேர் இந்த படத்துல ஒரு போர்ஷனுக்கு ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த பாட்டு ஹிட்டான விதத்தை பத்தி பாடலாசிரியர் யுகபாரதி அவர்கள் ஷேர் பண்ணிருக்காருங்க. அதாவது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ அப்படின்ற ஒரு பாட்டை நான் எழுதியிருப்பேன். இந்த பாட்டுக்கு நான் முதல்ல எழுதின வரிகள் என்ன அப்படின்னா, கண்டேன் கண்டேன் உன் கண்கள் நான் கண்டேன் அப்படின்னு தான் நான் எழுதியிருந்தேன். ஆனா இயக்குனர் இதை வாங்கி படிச்சுட்டு ரொம்ப இலக்கியமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. சோ கடுப்பாகி கோவத்துல கண்டேன் கண்டேன் அப்படிங்கிற வார்த்தைகளை மட்டும் எடுத்து ஐயோ 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 அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன். பட் இயக்குனர் அதை வாங்கி படிச்சுட்டு சார் பயங்கர ட்ரெண்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை அந்த பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல காமெடி என்னன்னா, அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. சோ கண்டேன் கண்டேன் அப்படின்ற அந்த பாட்டு நம்ம தளபதி நடிச்ச மதுரை படத்துக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு கவிஞர் யுகபாரதி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிருக்காரு ஒரு யூடியூப் நேர்காணல்ல. Flix 9 உங்க கையால ஓபன் பண்ணுங்க. Flix 9 OTT வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஓட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் ஓட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.